பெரியப்பா தங்கமுத்து வாண்டையார் அவர்களை, சோபா கணேசன் அவர்களை, அண்ணன் பிரம்மானந்தம் அவர்களை, மாமா சிவமலரார் அவர்களை, அண்ணன் RS செந்தில் அவர்களை, தான் சின்னப்பா அவர்களை, அன்பிற்குரிய நமது தலைமை ஆசிரியர்களை மற்றும் நமது குப்பாச்சிக்கோட்டை தலைமை ஆசிரியர் முருகானந்தம் அவர்களை, தம்பி முருகேஷ் அவர்களை, தம்பி தங்கபாரதி அவர்களை, முருகன் அவர்களை மற்றும் ஆசிரியர்களை, ஆசிரியர் பெருமக்களை மற்றும் மாமா கனவச உள்ளிட்ட ஆசிரியர்களை மற்றும் மாணவ செல்வங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அருமையான இது இப்போ அவங்கள பற்றி நம்ம முன்னாடியே இது பண்ணாங்க. இந்த குடியரசு தினத்தன்னைக்கு அவங்களுடைய பெருமைகள் என்ன இந்த அளவுக்குன்னாக்க அங்கே இதில் பஸ் மறைச்சாங்க, எங்கே பூந்தாளங்குடியில் பஸ் மறைச்சு இவங்க இந்த ஆசிரியரை விடமாட்டேன்ட்டாங்க. அந்த அளவிற்கு அவங்க சிறப்பான ஆசிரியர். அப்போல்லாம் எங்களுக்கு தெரியல. இப்போ பார்க்கையில் தான் தெரியுது இந்த அளவுக்கு குடியரசு தினத்தன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி, இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி. இதெல்லாம் போட்டு என்னமோ மேல்நிலை பள்ளிக்கும் தொடக்க பள்ளிக்கும் மிகப்பெரிய போட்டி அளவுக்கு யாரை மிந்துவது என்பது அளவுக்கு இருக்கிறது. இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை கூறுறோம். வாழ்த்துக்கள்ல நன்றி. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை கூறுகிறோம். அது மாதிரி இப்போ நம்ம சோபா அவர்கள் சொன்னாங்க, நம்ம தாய் உள்ளத்தோடு ஒரு அருமையான தலைவர் நம்மளுடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நம்ம தாய் உள்ளத்தோடு நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் போதும், காலை உணவுலேருந்து மற்ற விஷயங்கள்லாம் அருமையான ஆசிரியர்கள், அருமையான இதெல்லாம் அவங்க பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி அண்ணன் பிரம்மானந்தன் அவர்கள் கூட அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அண்ணன் பிரம்மானந்தன் சொல்லி கூட தொடக்கப்பள்ளியில் யாரெல்லாம் படித்தாங்கிறத சொன்னாங்க. நம்மளுடைய அப்துல் கலாம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி, அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் ஆனவர் தொடக்க இந்த மாதிரி பள்ளியிலேருந்து படித்து போனவர் தான். அதனால அது தப்பே இல்லை. இன்னைக்கு இந்த மாதிரி பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு வேலை வாய்ப்புகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே வேலை வாய்ப்புகள். நாளைக்கு கவர்மெண்ட்ல போய் நின்னாக்க எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிறது தான். அதனால அந்த தொடக்கப்பள்ளியில் 11 பேருங்கிறது இல்லை, இன்னும் கூடுதலாக சேர்க்கணும். அது சேர்க்கறதுக்கான முயற்சிகள் அடுத்தது எடுப்போம். இன்னும் நிறைய பேசலாம், ஆனால் டைம் இல்லை, பிள்ளைங்களுக்கு இது இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பெருமிகு பையனாட்டில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற, ஏன்னா எல்லாம் டான்ஸுக்காக பார்த்துட்டீங்க, பனி பெய்யுது, நேரம் ஆகிட்டு நாங்கள் அவர்கள் இவர்கள் சொன்னால் லேட்டாங்கிறத சொல்கிறேன் தானே. மரியாதைக்குரிய மாமா தங்கமுத்தோண்ட உள்ளிட்ட இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற இருபால் மாணவர் செல்வங்களே, இருபால் பெற்றோர்களே, நம்ம பள்ளியினுடைய தலைமையாக உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளி என்ன தேவையோ அனைத்தும் இருக்குது. நமக்கு இங்கே என்ன கட்டிட வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது. அதே போல் அரசாங்கம் இல்லாதது எல்லாம் செய்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் காலையில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் காலையில் உங்கள் பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்டீங்கன்னாக்கா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம், சாயந்தரமாக மத்தியானமாக அழைச்சிட்டு போயிடலாம். தனியார் பள்ளியை பற்றி சொன்னாங்க எல்லாருமே. காலையில் பிள்ளைங்களை அந்த ஷூவை மாட்டி டையை மாட்டி அவனை டென்ஷன் ஆக்கி அனுப்புறதை விட நீ 7 மணி 8 மணிக்கு விடலாம் ஸ்கூலில். நீங்கள் இப்போ இனிமேல் சிறப்பு வகுப்புகள் நடத்த சொல்லுவோம். டீச்சர்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்க எல்லாமே ஈடுபாட்டோடு செயல்படுறாங்க. இந்த தலைமை ஆசிரியர் வந்த பிறகு தான் ஒரு தம்பி சுதார் சொன்னது போல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறுது. அந்த வகையில் ஆண்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இந்த டீச்சர். ஜெயக்குமார் சார் இந்த டீச்சரோட அண்ணன், அவங்க சகோதரி ஒரு டீச்சர். இங்கே இவங்க பள்ளியுடைய தலைமை ஆசிரியர். இவங்க எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவங்க தான். ஆமாம்ல, அரசு பள்ளி படித்தவர்கள் தான். அதனால் அரசு பள்ளியை படித்தவங்க தான் 25 வருஷம் 30 வருஷம் இருந்தாங்க அரசு பள்ளி. அதுக்கு முன்னாடி அது தனியார் பள்ளி. அதுக்கு முன்னாடி எல்லாமே அரசு பள்ளியை படித்தவங்க தானே. எல்லாமே அரசு பள்ளி படித்தவங்க தான். வைகுந்த ஐஜியாக இருந்தார். தம்பி சொன்னது போல் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தார். அதுபோல் இப்போ சமீபத்தில் போலீஸ் இருந்தார். அது பேர் என்ன இல்லை, போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார். யாரோ ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் ஒருத்தர், அது ஞாபகம் இல்லை, சொல்கிறேன். அது மாதிரி எங்கே இருந்தாலும் படிக்கலாம். ஆனால் தனியார் பள்ளியை படிக்கிறதுக்கு நேரமும் காலம் மிச்சம் அதிகம். தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்கள் தம்பி சொன்னது போல் பூந்தாளங்குடியில் எனக்கு வேண்டிய பிரசிடெண்ட்டு தான் அவன் சரவணங்கிற பையன். அவங்கெல்லாம் பஸ் மறியல் பண்ணி இந்த ஆசிரியரை இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இருந்தால் காரணம்னா அந்தளவுக்கு நல்ல பள்ளியை நடத்துகிறாங்க, செஞ்சாங்கிறது தான். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லாருமே. அது மாதிரி பள்ளிக்கு தேவையான பொருட்கள்லாம் கோரிக்கை வச்சாங்க டீச்சரு. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம். வர்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஸ்கூல் திறக்கும் போது நம்ம சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்
அது அவசியம் செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாணவர்களுக்கு செட்டு போட்டு தர சொன்னாங்க மிதிவண்டி போகிறதுக்கு, அதையும் அவசியம் செஞ்சு கொடுத்துருவோம். குடிநீர் குழாய் வசதி ஏற்படுத்தி கொடுத்துடலாம். மாணவர் அமர்ந்து படிக்க பெஞ்சு டெஸ்க்கு எல்லாம் நான் மட்டும் செய்கிறதில்ல, எல்லாரும் சேர்ந்து கலந்து இங்கே உள்ள பெற்றோர்கள்லாம் சேர்ந்து அனைவருடைய பங்கு தொகையோட சிறப்பாக நடத்தணும். ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா கோவில் நல்லா இருக்கணும், குளங்கள் நிரம்பி இருக்கணும், கோவில் நல்லா இருக்கணும், குடும்பங்கள் நல்லா இருக்கணும். குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னா குடும்பத்துக்கு வர்ற மருமம் நல்ல பொண்ணாக இருக்கணும். அதே போல் கோவில் நல்லா இருக்கணுனாக்கா கோவிலில் அர்ச்சகர் நல்லவராக இருக்கணும். அதோட பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணுனாக்கா பள்ளிக்கூடத்தில் தலைமையாசிரியர் நல்லா இருக்கணும், ஆசிரியர் நல்லா இருக்கணும். இவை அனைத்தும் நம்ம ஊரில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இங்கே வந்திருக்க பெற்றோர்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய வகையில் என்னுடைய உரையை முடித்துக்கொள்ளே. நன்றி, வணக்கம். எல்லாம் டான்ஸு காத்துட்டீங்க, வேஷம் போட்டு 5 மணி வேஷம் போட்டபடியே இருக்கு. எல்லாமே ஆரம்பிச்சிடலாம். எல்லாருமே இதை வச்சு எல்லாருமே கொடுக்கணும். எல்லாருமே நம்ம தொடக்கப்பள்ளி, நம்ம ஸ்கூலு. வாங்கம்மா, வாங்க. என்னோட இது நான் கொடுக்குறேன். இது வந்து நல்ல துவக்கம். பெற்றோர் இது புரவலத்தை எடுத்த பணம் இருந்துச்சுனாக்கா அந்த வட்டியை எடுத்து சிறப்பு ஆசிரியர்களை போடலாம். நம்ம வந்து பிள்ளைகள் ஆங்கிலம் படிக்கணும்னாக்கா ஒரு எம்ஏ பிஎட் எம்எஸ்சி பிஎட் படித்த பிள்ளைகளை போனால் அது சம்பளம் கொடுக்கலாம். அதுக்கு அவசியம் எல்லாரும் நிதி உதவி கொடுக்கணும். முதலாக இந்த நிதியை வழங்கிய தம்பி முருகன் தலைமை ஆசிரியர் முருகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். அதே போல் தம்பி முருகானந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தம்பி சுதாரனோட 10,000 கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பங்குவத்தையும் நான் கொடுக்குறோம். இப்போ சொல்லிவிட்டு கொடுக்கக்கூடாது, அதனால கொடுக்கும்போது நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மற்ற எல்லாரும் பெற்றோர்களும் ஒரு 1000 போட்டிங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2-3 லட்ச ரூபா பணம் சேர்ந்துட்டுனாக்கா அதை வட்டியை வச்சே ஸ்கூலில் இயங்கிட்டு இருக்கும். யார் இருக்கமோ இல்லையோ அந்த பள்ளியோட இயங்கிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம். மாப்பிள்ளை இடம் இருக்க உள்ள இடம் இருக்கு. டான்ஸ் செய்ய தானே சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை. நீ என்னை விட்டு பிரிவதில்லை. தக தக திம் தக 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 திம் தக 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 திம் தக ஜம் தக 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 திம் தக 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 திம்
வானம் எங்கும் வைத்து நில உன்னை கோலம் போட அழைத்திடும். நீ இருக்கும் இடம் வேடந்தாங்கள் என்று பறவைகள் மனதுக்குள் மகிழ்ந்திடும். ஊஞ்சல் போடும் உலாவும் திங்கள் வந்து ஊஞ்சலை அசைத்தே போகும். பகலினில் முழுவதும் வெயிலிலே உன்னை சுட்டு வருத்திய வானம் அது. இரவினில் முழுவதும் அதை எண்ணியே பனித்துளி சிந்தியே அழுகிறது. தேவதைவம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. வாழ்வின் திசை மாறும் பாதைகளும் மாறும் நட்பு அது மாற்றமின்றி தொடருமே. சொந்தம் 100 வரும் வந்து வந்து போகும் என்று உந்தன் நட்பு மட்டும் வேண்டுமே. உன் பாதம் போகும் பாதை மண்ணுக்கு சந்தோஷங்கள் உன்னோடு ஓர் நிமிஷம் இருக்கு ஆனந்தங்கள். பூக்கள் எல்லாம் உன்னை தொட தாவம் இருக்கும். நீயும் தொட சருகுக்கும் உயிர் பிறக்கும். வானவில்லும் வந்து உனக்கு கூட பிடிக்கும். எங்களுக்கும் அதற்குள்ளே இடம் இருக்கும். தேவதை வம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. கட்டுமல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரன் இருந்து வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு போல் நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா பூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மலை சுத்துப்பட்டு ஒரு பாட்டு கண்ணு பொட்டு வந்த மலை தெத்து பல்லு உரத்துல உச்சி கட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்ச கட்டம் கட்டம் மலை ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்ன மோதட்டு வலிக்கு கொஞ்சனுமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்ன மோதட்டு வலிக்கு கொஞ்சனுமே. வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர நித்திர நித்திரமே சத்திரமே சத்திரமே கட்டுமல்லி கட்டி வச்சா கல கலகா பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரப்பா இழுக்க வச்சா
உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன். அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற என்ன போகுதுன்னா நம்மளை ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணலாம்? பேசாமல் நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டா என்ன? சூப்பர். படித்து முடித்தாலே எப்பவுமே வேலைக்கு போக டார்ச்சர். படித்து வேலைக்கு போகிறதுனா அந்த காலம். இப்போ யாராச்சும் ஏமாற்றி பிழைக்கிறதுனா இந்த காலம். காலையிலேருந்து ஒரு இழிச்ச வாயம் கூட மாட்ட மாட்டேங்கிறானே. போடு நாஸ் வெளியே ஒரு போர்டு எழுதி போடுமா. இங்கு நோய் குணமானால் 500 ரூபாய் தந்தால் போதும், நோய் குணமாகாவிட்டால் 2000 ரூபாயை திருப்பி தரப்போடும் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி போடுமா. நோய் குணமானால் 500 ரூபாய் திருப்பி தர வேண்டும். நோய் குணமானாவிட்டால் 2000 திருப்பி தர வேண்டும். டாக்டர் டாக்டர் காலையிலேருந்து நாக்கில் சுவையே இல்லை டாக்டர். நாக்கில் சுவை இல்லையா? நான் அந்த 10ஆம் நம்பர் பாட்டிலில் இருக்கிற மருந்து எடுத்து இவன் நாக்கில் 2 சட்டு ஊற்றுமா. டாக்டர் இது மருந்து இல்லை, பெட்ரோல். கரெக்ட். உங்களுக்கு நாக்கில் சுவை வந்துட்டு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபாய. டாக்டரை ஏமாத்தலான்னு பார்த்தோம், நம்ம ஏமாத்திட்டோமே. 2 நாள் கழிச்சு போவோம். டாக்டர் 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 காலையிலேருந்து ஞாபக சக்தி இல்லை டாக்டர். ஞாபக சக்தி இல்லையா? நான் அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்கிற மருந்து எடுத்து நாக்கில் 2 சட்டு ஊற்றுமா. நீ போன தடவை இந்த 10ஆம் நம்பர் பாட்டில் தானே டாக்டர் எடுத்து ஊட்டினீங்க, இந்த தடவையும் 10ஆம் நம்பர் பாட்டில் எடுத்து ஊற்றுறீங்க. கரெக்ட். உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துட்டு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபாய. இந்த தடவையும் 500 ரூபா போச்சு. டாக்டரை விடக்கூடாது. டாக்டர் டாக்டர் கண்ணு தெரியல டாக்டர். சாரிப்பா, என்கிட்ட அதுக்கு மட்டும் மருந்து இல்லை. இந்தாப்பா 2000 ரூபா. டாக்டர் 2000 ரூபா தரேன்ட்டு 500 ரூபா தரீங்க. கரெக்ட். உங்களுக்கு கண்ணு சரியாயிடுச்சு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபாய. இது
இது நான் தந்த 500 ரூபாய். எடுங்க ஃபீஸ் 500 ரூபாய். இனிமே யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. இனிமே நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ. பார்த்திருப்போம். ஆனால் இது போன்ற செய்திகளை பார்த்திருக்கிறீர்களா? இதோ பாருங்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மன்னார்குடி அருகே பயங்கர கொள்ளை. சேற்று வயலில் பன்றிகளால் ஒரே பரபரப்பு. திருமக்கோட்டை அருகே குடும்ப தகராறில் வெட்டுக்குத்து. ஹோட்டலில் நடந்த திடீர் விபத்தில் ஒருவர் பலி. வணக்கம். விரிவான செய்திகள். மன்னார்குடி அருகே அசேசம் என்ற இடத்தில் நடந்த பயங்கர கொள்ளையில் ஸ்வீட் கடையில் தூங்கிக் கொண்டிருந்த ஓனருக்கு தெரியாமல் லட்டுவை திருடி சென்ற 30 எறும்புகளை 10 பேர் கொண்ட போலீஸ் டீம் வலைவீசி தேடி வருகிறது. திருமக்கோட்டை அருகிலுள்ள பைங்காநாடு கிராமத்தில் மாமியார் மற்றும் மருமகள் இடையே புடலங்காய் பொரியல் செய்வதில் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த மாமியார் மருமகள் கையில் இருந்த புடலங்காயை கண்ணந்துண்டமாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மாமியாரை கைது செய்து வெட்டுப்பட்ட புடலங்காயை கைப்பற்றி சென்றார். துளசேந்திரபுரம் பகுதியில் சேற்று வயலில் ஒரே பரபரப்பு. பன்றி காய்ச்சலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என பன்றிகள் காரசார அறிக்கை வெளியிடும். மேலும் தங்களை பற்றி அவதூறு பரப்பினால் வழக்கு தொடங்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளன. வடூர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஒன்றில் மதிய உணவுக்காக பொறுக்கி அடுக்கி வைத்திருந்த அப்பளங்கள் சரிந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார். இது குறித்து வடூர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொழுதுபோக்கு செய்திகள். ஆத்தா புரொடக்ஷனின் உப்பு இல்லா உப்புமா. தயாரிப்பு எண்ணெய் சட்டி. உதவி தயாரிப்பு அடுப்பு. எழுத்தாளர் நெருப்பு. நடிகர் ரவா மிளகாய் வெங்காயம். கௌரவ நடிகர்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை. இசை கடுகு. நடனம் தண்ணீர் எண்ணெய். விரைவில் உங்களை உண்ண அழைக்கிறது ஆத்தா புரொடக்ஷனின் உப்பு இல்லா உப்புமா. தங்கம் விலை நிலவரம். நேற்று தங்கத்தின் விலை கிடுகிடுவென குறைந்தது. நெல்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் ஒரு பகுதியில் நிலக்கரிக்கு பதில் தங்கம் கிடைத்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. வானிலை நிலவரம். இன்று பொதுவாக வானமேக மூட்டத்துடன் காணப்படும். மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கும் மட்டுமே விடுமுறை விடப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மன்னார்குடி அருகே பயங்கர கொள்ளை. சேற்று வயலில் பன்றிகளால் ஒரே பரபரப்பு. திருமக்கோட்டை அருகே குடும்ப தகராறில் வெட்டுக்குத்து. ஹோட்டலில் நடந்த திடீர் விபத்தால் ஒருவர் பலி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு காணத்தவர்கள். நன்றி, வணக்கம். அப்பா அதிராத கொண்டையிலே அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அமுசவள்ளி வந்திருக்கா. ஊரு ஆம்பளங்க பத்திரம் யா. மன்னார்குடி கலக்கலக்க மதுரை ஜில்லா மணமணக்க ஆண்டிப்பட்டி சிலுசிலுக்க அரசம்பட்டி கமகமக்க எல்லாம் தக தகக்க வீரபாண்டி இருக்க சின்னமனூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கதகதக்க கோழியும் தான் பச பசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க தேவத்தல குண்டு படபடக்க பாடி பட்டி படபடக்க ஏ உசிலம்பட்டி உச்சிப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட திருப்புவனம் சொக்கி நிக்க சிவகங்க திக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி அடையூத்து சரியே புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் என் மேல பல மைனருக்கு நோட்டம் ஆடி வந்த ஆட்டம் இது கொடுக்க கைக்கு கொடுக்காத தோட்டம்.
போட்ட பைய ஊரூரா திரிஞ்ச பைய கொட்டி பார்த்த பைய உதாரியா நின்ன பைய ஊரை எட்டி பார்த்த பைய குப்புரு தான் உழுந்த பைய மாட்டம் போன பைய ரொம்ப வந்தா பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசி உரசி தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய சங்கதிக்கு நின்ன பைய அடவடல பைய ஒருத்தன் சும்மா வெட்டி பைய ஒருத்தன் தெருவில் கிடந்த பைய ஒருத்தன் தன்னை மறந்த பைய ஒருத்தன் இது கடற்கருவே காணாத தங்கம் இது வாழ போற இந்த சிங்கம் இது கடற்கருவே காணாத தங்கம் இது களவாட போறது இந்த சிங்கம் நான் இருக்கேன் மஞ்சள் அரைக்க நீ வாரியா நெஞ்ச வெளியா நான் இருக்கேன் நாத்து நட நீ வாரியா திருவிழாவா நான் இருக்கேன் புரியடிக்க நீ வாரியா காலா நான் இருக்கேன் வழிமறிக்க நீ வாரியா பனமரமா நான் இருக்கேன் கல்லெடுக்க நீ வாரியா அந்த காலா நான் இருக்கேன் கூற பின்ன நீ வாரியா கரமேடா நான் இருக்கேன் சிலம்பு சுத்த நீ வாரியா பஞ்சாரமா நான் இருக்கேன் கொழி பிடிக்க நீ வாரியா குந்திரி காடா நான் இருக்கேன் நரி விரட்ட நீ வாரியா ராக்கு என்ன தொட்டுக்கத்தான் சாக்கு அட நாக்கு முடி மூக்கு எல்லாம் நல்ல நல்ல சொக்கு இது அம்பளைய பார்க்காத பார்த்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போட்டு இது அம்பளைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போட்டு
முந்தி முந்தி விநாயகனே கோடி தேவர்களே முந்தி முந்தி விநாயகனே கோடி தேவர்களே ஒன்று வந்தெம்மை காருமையா ஒன்று வந்தெம்மை காருமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா தட்டிக்கும் ஒத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாடு பண்டிகை தேதியில் சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில சித்திரமே நினைப்பா வந்து சக்கரம் சுத்திர அத்தர கொட்டு ரத்தினமே வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் பொழிக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குவிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஒட்டிக்க பாலச்சந்தம்
one. I want to become an engineer. I will build a building. I will help everyone. I am 8 years old. I am studying third standard in Panchayat Union Primary School, Painganade. Thank you. I am Sarvesh Yadav. I want to become a pilot. I will fly planes. I will help everyone. I am 8 years old. I am studying third standard in Panchayat Union Primary School, Painganadu. I am Harish. I want to become a police. I will catch the thief. I will help everyone. I am studying third standard. I am in Panchayat Union Primary School. I am Deepan Raj. I want to become a soldier. I will guard our country. I will help everyone. I am 8 years old. I am studying third standard in Panchayat Union Primary School, Panjanadu. I am Kanishti. I am want to become a nurse. I will put injection. I will help everyone. I am I am 8 years old. I am studying third standard in Panjat Union Primary School, Panjanadu. Thank you. I am Shashvika. I want to become a teacher. I will teach the students. I will help everyone. I am 8 years old. I am studying third standard in Panjat Union Primary School, Panjanadu. I am Soumya. I want to become a doctor. I will treat the sick. I will help everyone. I am 8 years old. I am studying third standard in Panchayat Union Primary School, Painganadu. Thank you. அம்மா உன்னை விட்டா எனக்காரு அம்மா தேடி பார்த்தேனே காணும் முன்ன கண்ணாம்பூச்சியன் வாணி வெல்ல தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேண்டும் நான் பாடும் தாளாட்டு தாயே உன் கண்கள் திறந்தாலே போதும் அம்மா அம்மா நீ எங்க அம்மா உன்னை விட்டா எனக்காரு அம்மா நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே என்மேல் உனக்கென்ன கோபம் கண்ணான கண்ணே என் தெய்வம் பெண்ணே கண்ணில் தூசி நீ ஊத
காதோரம் என்றென்றும் கேட்கும் அம்மா அம்மா நீங்க அம்மா ஒன்னு விட்டா எனக்காரு அம்மா. நன்றி. நாங்கள் 4ஆம் வகுப்பு மாணவர்கள். நல்லதொரு குடும்ப நாடகம். இரு வேறுபட்ட குடும்ப பின்னணியில் வளரும் குழந்தைகள் மற்றும் வளர்ப்பு முறையை பற்றிய கதை இது. காட்சி 1. முதல் குடும்பம். வா தம்பி. மம்மி ஸ்நாக்ஸ் கொண்டா. மம்மி அந்த ரிமோட்டை கொண்டா. மம்மி அந்த ஃபேனை போடு. மம்மி தண்ணி கொண்டா. ஐயோ கரண்ட் போச்சா. மம்மி அந்த ஃபோனை கொண்டா. டக்கு டக்குன்னு கொண்டா போதும். இந்த அப்போ மேலே நோண்டுறது தான் உனக்கு வேலை. இரண்டாவது குடும்பம். அம்மா அம்மா வா தம்பி. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன சொன்னாங்க? இன்னைக்கு டெஸ்ட்ல நான் தான் ஃபுல் மார்க் வாங்கினேன். நல்லதப்பா. அதான் நீ தினமும் காலையில எழுந்திரிச்சு படிக்கிறியே. அம்மா ஏதாவது திங்க இருக்கா கொடுமா. இல்லடா தம்பி, அம்மா பருப்பு உருண்டை குழம்பு வச்சிருக்க, சாப்பிடுப்பா. சரிம்மா. இந்தா தம்பி குடு. தம்பி இந்த டீயை சாப்பிட்டுட்டு வயல்ல அப்பா கிட்ட கொடுத்துருவா தம்பி. சரிம்மா. தம்பி ஆடு வந்துட்டு பாதத்தை பிடிச்சி கட்டிட்டு படிப்பா. சரிம்மா. காட்சி 2. முதல் குடும்பம். நிவாசு டீச்சர்டா. தம்பி தம்பி பாப்பாவுக்கு அடிபட்டுடுறா. அதையே என்கிட்ட வந்து சொல்ற. ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போக வேண்டியது தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். போ என்னமா பண்ணு போ. ஹாய்டா. ஹாய்டா. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா?
தம்பி பாப்பாவுக்கு கையில கட்டு போட்டிருக்காங்க, ஒரு வாரத்துக்கு ஸ்கூல் போக முடியாதுப்பா. அப்படியா? அப்பனா எனக்கும் ஒரு வாரத்துக்கு ஸ்கூல் போவேன், நான் லீவ் வேணும். ஹலோ மிஸ். ஹலோ, நான் சாத்விகா அம்மா பேசுறேன். சொல்லுங்க. சாத்விகாவுக்கு கையில அடிபட்டிருக்கு, ஒரு வாரத்துக்கு ஸ்கூல் அனுப்ப முடியாது. சரி மிஸ். அப்புறம் நிவாசுக்கு என்ன? அவனுக்கும் லீவு வேணும். எதுக்கு? அவனுக்கும் உடம்பு முடியல. நிவாசு ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறான், அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி. பாரு மிஸ் திட்டுறாங்க. இரண்டாவது குடும்பம். தம்பி பாப்பாவுக்கு அடிபட்டுட்டா. என்னாச்சுமா? பாப்பாவுக்கு அடிபட்டுட்டா. சரி, நான் பாப்பாவை சைக்கிளில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறேன், நீ பின்னாடி வாமா. சரி தம்பி, பாப்பாவை சைக்கிளில் வச்சு பத்திரமா அழைச்சிட்டு போப்பா, நான் பின்னாடி வா பாப்பா. அண்ணா வலிக்குது அண்ணே. பயப்படாத பாப்பா, ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். சரிண்ணே. ஹாஸ்பிட்டல் போன பிள்ளைங்களுக்கு என்னாச்சோ? சில மணி நேரம் கழித்து ஹாஸ்பிட்டல் சென்று திரும்பி வருகிறார்கள். படு பாப்பா. ஏமா கவலையா இருக்க? பாப்பாவுக்கு கையில் அடிபட்டுருக்குல தம்பி, பாப்பாவால் ஒரு வாரத்துக்கு ஸ்கூல் போக முடியாது, அதான்ப்பா கவலையாக இருக்கேன். நான் பாப்பாவை பள்ளிக்கூடத்தில் விட்டுறேம்மா. பாப்பாவை பள்ளிக்கூடத்தில் பத்திரமா பார்த்துக்கப்பா. நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் தூங்கு. அம்மா அம்மா, என்னால எழுத முடியலம்மா. அப்பனா படி பாப்பா. படிக்கவும் தெரியலையே. தம்பி தம்பி. என்னம்மா? பாப்பாவுக்கு சொல்லி கொடு. வா பாப்பா சொல்லு. த சன் இஸ் ஹாட். இந்த சன் இஸ் ஹாட் அப்படின்னா என்னண்ணே? சூரிய ஒளி சூடானது அப்படின்னா அர்த்தம். சரிண்ணே. நல்லா படிக்கணும் பாப்பா. சரிண்ணே, நான் நல்லா படிக்கிறேன். பல வருடங்கள் இவர்கள் வாழ்க்கை முறை இப்படியே கடந்தது. பல வருடங்களுக்கு பிறகு காட்சி 3. முதல் குடும்பம். மம்மி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது மம்மி. அது வயிறு வலிக்குதா? வாப்பா ஆஸ்பத்திரிக்கு போவோம். டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதான் டாக்டர். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஜலிக்குதாப்பா? 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 உங்கள் பையனுக்கு பெரிய வியாதி வந்திருக்கு, ஒரே ஜங்க் ஃபுட்டாக கொடுத்துருங்க, அதான் காரணம். ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கணும், 5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டிடுங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அதை வாங்கிக்கோ. பாப்பா, அண்ணனுக்கு உடம்பும் இல்லை, டாக்டர் 5 லட்சம் ரூபாய் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க. உனக்கு நல்லா வேணுமா? நான் ஒரு கோல்டு செயின் கேட்டப்ப நீ வாங்கி தரல, போய் ஹாஸ்பிட்டல் கட்டு. என்னடி பேசுகிறேன்? அண்ணனுங்கிற பாசம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? அண்ணனுக்கு உடம்பு முடியலங்கிறேன், இப்போதான் நீ கோல்டு செயினை பற்றி பேசுகிற. தப்பு என் மேலே தான். அவங்க இஷ்டப்படி வளர்த்து விட்டுட்டு வேதனைப்படுறேன். அண்ணன் தங்கச்சி பாசம் இல்லை, படிப்பும் இல்லை, இப்படி எதுக்குமே லாக்கில்லாதவங்கள ஆக்கிட்டேனே. இரண்டாவது குடும்பம். அம்மா நான் ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அண்ணன், நானும் உன்ன மாதிரி ஆகணும்ண்ணே. கண்டிப்பா நான் உனக்கு படிக்க உதவி பண்றேன். என்னோட புக்கெல்லாம் உனக்கு தான். இந்தா பாப்பா. நன்றிண்ணே. நாடகம் நிறைவு பெற்றது. குழந்தைகளுக்கு சத்தான
சத்தான உணவை கொடுங்க. குடும்ப வேலைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அப்பதான் அவர்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வாங்க. உடன் பிறப்புகளுடன் அன்புடனும் அக்கறையுடனும் இருக்க கற்றுக் கொடுங்க. அப்பதான் சமூகத்துடன் ஒத்து வாழ கற்றுக்குவாங்க. ஏழையோ பணக்காரனோ குழந்தைகளுக்கு கல்விதான் அவசியம்னு புரிய வைங்க. 5ல் விளையாதது 50ல் விளையாது. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. பெற்றோர் படும் கஷ்டத்தை தெரிஞ்சு வளர்க்க வேணும். இதோ அரசே அரசே மண்மணி வாயும் அழுத கண்களோடு தலையில் கொடுத்தன ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவளிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறாளாம். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கோடி போன்ற பெண்ணே அழுத கண்களோடு நம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? அறையாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையே யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கே. உலக வியர்க்க வண்ண ஒரு புறாவிற்காக தன் உடலை தந்த சிபிமன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போன்ற பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டு கொண்ட தன் மகனையும் அதை தேர்காலிட்டு கொண்டானே மனநீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீனும் விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூர் பழி இல்லா சிறப்பினை உடைய பெருமை மிக்க மாசாத்துவானின் மகனாகிய கோவலன் என்பனை மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலரின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை எகுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை அறியாமல் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அணியாமல் கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொல்வது கொடுங்கோலன் என்ற அஃது ஏற்புடையது. அஃதரனறியும் ஆகும். இதை அனைவரும் அறிவாளிகள். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனை தவறு செய்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கள்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பன்று. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பர மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாய் நரசி கூறிய சிலம்பு பரல் மாணிக்க கற்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த வெண்ணில ஒரு உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே கோவலனிடமிருந்து பெற்ற சிலம்பை இங்கு கொண்டு வா. நீதி தவறாதவன் என்று உன்னை கோரிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்று உன் அறநெறி கீழுக்கு என்று இதோ மெற்பிக்கிறேன். இங்கே பார். மாணிக்கங்கள், தவறு வைத்து விட்டேனே. பிரசல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டன. இது மேலும் நான் உயிரோடு இருப்பது தகுமா? இனி எனக்கு வெண்கொற்ற கூட எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. அரசே அரசே, கோவில கட்டி உன்னை தாமுட்டு அதிகமா இருக்க ஃப்ரெண்டோட பேச்சு என்னோட மூச்சு மாமச்சமல்லா தோணி ராஜா கோலி 2 பேரும் ஒன்னா இருந்தா எந்த நாள் ஜாலி எனக்கு ஒன்னுக்கு நான் உனக்கு நாட துடிக்கும் நட்புன்னு சொல்லி பாரு கடவுளுக்கு பிடிக்கும் நண்பனுக்கு கோவில
சோக்கா திரியுது சொக்கா போட்ட அக்கா பார்த்து காக்கா மிரளுது கும்பல் கூடும் மேகம் மழைய பெய்யாதோ கட்டி வச்ச சோகம் கரைஞ்சு போவாதோ குற்றப்பறையா வந்து கொண்டாடு கொண்டாடு தலைக்கோதி கதிரடித்து நெல்லை உணவிற்காக வழங்கும் அன்னபூரணிகளுக்கு எங்கள் அன்பும் நன்றியும் இந்த நடனம் வழி தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்வோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட முகுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி
வச்சுக்கோ. சேபவஸ்டி நண்பன் பாடல். பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. என் நண்பனை போல் யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தாயிடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதமில்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில எனக்கு கவலை இல்ல. ஹே, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. ஹோ ஹோ ஹா ஹோ 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 ஹோ. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். நன்றி, வணக்கம். வாடா ராமு, பார்த்து வரக்கூடாதா? நீ பாட்டுக்கு விழுந்து தொலைக்கிற. விழுந்து அடிபட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி கோமாவில் கடந்து இதெல்லாம் நடந்துட போகுதுடா. அட பாவி, நான் பாட்டுக்கு செவனே தாண்டா போயிட்டு இருந்தேன். ஏன்டா இப்படி? எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன். ஏன்டா இப்படி கோச்சிக்கிறேன்? அது சரி, எங்கடா வேகமாக போயிட்டு இருக்க? போச்சு, எல்லாம் போச்சு. கேட்டுவிட்டானே, நான் என்னத்தை சொல்கிறது? சொல்லாட்டியும் விடமாட்டேனே. அது ஒன்றும் இல்லைடா, கறவை மாடு ஒன்று வாங்கலாம்னு போயிட்டு இருக்கேன். பால் கறந்து வியாபாரமாவது பண்ணலாம் பாரு, 4 காசாவது கிடைக்கும்ல. கறவை மாடு வாங்க போறியா? வாங்கு, ஆனால் உன்னை நினச்சா பாவமாக இருக்குடா. கறவை மாடு வாங்க போகிறது பாவமாடா? அதுக்கு சொல்லடா. இப்படிதான் போன வாரம் கோடி வீட்டு கோவிந்தசாமி மாடு வாங்கலான்னு டவுனுக்கு போயிருக்கான். போனவன வேகமா அந்த தண்ணி லாரி மோதி ஆள் அங்கே காலி. அதுக்கு தாண்டா சொன்னேன். ஐயோ, மாடு வாங்க போறேன்னு சொன்னதுக்கு ஆளே கொண்டு போடுவ போலேடா. சரிடா, நான் மாடே வாங்க போலடா. இன்னும் கொஞ்சம் வருஷம் உயிரோட இருக்கேன்டா. எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். நான் என்னோட ஐடியா மாத்திக்கிறேன்டா. ஒரு 10 ஆடு வாங்கி வளர்த்தா நல்ல வருமானம் கிடைக்கும்ல. அதனால டவுனுக்கெல்லாம் போகாம பக்கத்து தெருல போய் ஆடு வாங்கிட்டு வரேன்டா. ஆடு வாங்க போறியா? இவன் யோசிக்கிறத பார்த்தா பயமா இருக்கே. என்ன சொல்ல போறானோ? ஏன்டா யோசிக்கிற? இல்லடா, சொன்னா கோச்சுக்க கூடாது. இப்படிதான் போன வாரம் முனியாண்டி இல்ல, ஆடு வாங்கிட்டு வர வழிய ராலி மதி செத்துட்டானா? பாத்தியாடா, நீ கோச்சுக்கிற. அவன் சாகலடா, ஆனா வளர்த்த ஆடெல்லாம் நோய் தாக்கி செத்து போச்சு. டே, ஏன்டா இப்படி? சரிடா, நான் ஆடு வாங்க போல ஆடு வாங்க போல. என்னோட பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்திருக்குடா. அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்தேன்டா. அம்சமா என் பையனுக்கு பொருத்தமா இருக்காடா. டே நிறுத்துடா. போட்டோவை பார்த்தா முடிவு பண்றியா? நம்ம கூட தான் போட்டோல அழகா இருக்கும், நேர்ல பார்த்தா இவ்வளவு கன்றாவியா இருக்கும். அந்த மாதிரி நேர்ல அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? சரிடா, விடுறா. என் பையனுக்கு நான் வேற பொண்ணு பார்த்துக்கிறேன். இன்னும் இவன் என்னென்ன சொல்ல போறானோ, பயமா இருக்கே. இப்படியெல்லாம் சொல்றதுக்கு ரூம் போட்டு யோசிப்பானோ? சரிடா, என் சின்ன பையன் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறான்டா. அவன் படிப்பை பத்தி டீச்சர்கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு வரேன்டா. என்னது, உன்னோட சின்ன பையன் நம்பூர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறானா? நம்பூர் பள்ளிக்கூடத்துல கட்டட வசதிலாம் இருக்கான்னு தெரியலையேடா. அங்க பாடம் எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களோ என்னமோ தெரியலையேடா. உன் கண்ணில் கொல்லிக்கட்டையை வைக்க நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் கட்டடமாக தாண்டா கட்டி போட்டிருக்கு. டீச்சர் எல்லாம் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பாடம் சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமாடா? நானே நிறைய தடவை போய் பார்த்துருக்கேன்டா. இப்படியெல்லாம் பேசாதடா. சரி, அதை விடுடா. உன்னோட மனைவிக்கு ஏதோ வயிற்றுல கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணிங்களாமே, இப்போ நல்லா இருக்காளா? அது என் பக்கத்து வீட்டுக்கார மனைவிடா. ஏன்டா ஆளையே மாத்துற? சரி மாற்றி விசாரிச்சுட்டேன், கோச்சுக்காத. உனக்கு ஏதோ சுகர் வந்திருக்கா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாங்களே, இப்போ எப்படா இருக்கு? சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கா? மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றியா? உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? எனக்கு சுகரு ஒன்றும் இல்லைடா. நான் நல்லா தாண்டா இருக்கேன். ஏன்டா இவ்வளோ பேசுறியடா? உனக்கு ஒன்றுமே வராதாடா? என் உடம்பு வைரம் பாஞ்ச உடம்புடா, சும்மா கின்னுன்னு இருக்கும். அங்கமுத்து என்னடா மூச்சே காணும்? இவ்வளவு வீரமா பேசினானே, ஒரு கழுத்தடிக்கு மயங்கி விழுந்துட்டானே. மகா ஜனங்களே எல்லாரும் கேட்டுக்காங்க, இவனை மாதிரி ஆளுங்க நம்மள சுத்தி இருப்பாங்க. நாம தான் இவனை மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணும். வரட்டுமா? சிவா சந்திர கைலா
சர்வஜேவாதரா உன் பாதம் பணிந்தே கொடம்பாக்கும் ஏரியா ஒட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா கொடம்பாக்கும் ஏரியா ஒட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா நீ நாட்டுப்புற ஆளுடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் ஆடையாருடா அடியே அடியே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி படவா நான் சூப்பர் ஸ்டார் கூடிதா கூடாடா அத்தாடியாத்தா எனக்கு பொல்லாப்பு அசுபகாசி தானே கொடுத்து மத்தாப்பு கொட்டம்பாக்கோ ஏரியா பொட்டு கேட்டு பாரியா குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா
சின்னமானே மாங்குயிலே ஓ மனசுல என்ன குறை பெத்தாத்தா போல் இருப்பேன் இந்த பூமியின் வாழும் வர 8 திசையாவும் கட்டி அரசால வந்த ராசா நீதானே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியாய் கண்ணீர் விடுவது ஏன் 10 மாசம் அடியேந்தி பெத்தெடுத்த மகராசி பச்சை புள்ள ஒன்ன விட்டு போனது நீ அழுதாயா மாமன் வந்து என்னை காக்க நானும் வந்து உன்னை காக்க நாம் விரும்பும் இன்பம் எல்லாம் நாளை வரும் நமக்காக காலம் உள்ள காலம் வாழும் இந்த பாசம் பூவிலி இமை மூடியே சின்ன பூவே கண்ணுறங்கு கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன் துளி துளியாய் கண்ணீர் விடுவது ஏன் வண்ண வண்ண முகம் காட்டி வானவில்லின் நிறம் காட்டி சின்ன சின்ன மழலை பேசி சித்திரம் போல் மகனேவா செம்பருத்தி மலர் போலே சொக்க வெள்ளி மணி போலே கண்ணம் ரெண்டும் மின்ன மின்ன கண்மணியே மடிமேல் வா பாட்டு தமிழ் பாட்டு பாட அதை கேட்டு ஆடிடும் விளையாடிடும் சின்ன தங்க தேரே கண்ணுறங்கு கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன் துளி துளியாய் கண்ணீர் விடுவது ஏன் நன்றி வணக்கம் விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்து தந்த ஊர் பெரியவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்புடன் நடைபெற நன்கொடை வழங்கி உதவி புரிந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு க அசோகன் சார் அவர்களுக்கும் திரு செந்தில் வாண்டையார் சார் அவர்களுக்கும் திரு எஸ் அருள் திரு மனோகரன் திரு பாஸ்கரன் திரு சுரேஷ் திரு காமராஜ் திரு தட்சிணாமூர்த்தி திரு ராஜேந்திரன் திருமதி அகிலா மோகனசுந்தரம் திருமதி சரண்யா மனோகரன் திரு மாணிக்கம் திரு முருகேசன் திரு சக்திவேல் திரு முருகேசன் பாரதி அவர்களுக்கும் மற்றும் கல்வி சீர் கொண்டு வந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களது சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மேலும் பாலாஜி விஜயலட்சுமி ரூபாய் 1000 கொடுத்த அவருக்கும் மனமார்ந்த நன்றி. தற்பொழுது தேசிய கீதம். जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे